சிஎம் விஜய்ன்னு சொன்னால் அது வேறு மாதிரி பொருளாகிடுது. அதனால தான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் வந்துச்சுன்னா, செட்டிக்குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு ஏதோ சொன்னார். அப்பா பேர் முத்தும் பெருமாள்னாரு. இப்போ மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அவர் இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாருன்னா, இதுக்கு முன்னால் யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க. அவர் கதையில் அண்ணன் எடுத்தோடனே முருங்கைக்காயினார். அவருக்கு மனசில் நிற்கிறது முருங்கைக்காய் தான். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். ஆனால் அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம், ஒவ்வொரு படத்திலுமே. அப்போது இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம் புதுசாக பேசலை, திருமாவளவன் பேசலை. இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. ஒரு டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அவங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம். அது இப்படி அல்ல. காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை. அது ஒரு உயரிய உணர்வு, தூய்மையான உணர்வு. அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா உள்ள போகலாம், ஜெயிலில் கிடக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் எதிர்வினை. ஒரு உயிரை நீ பறிக்கலாம், நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம், அவ்வளவுதான் நடக்கும். மதுரை வீரன் காலத்திலிருந்தே புராண காலத்தில் மதுரை வீரன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. சாதி விட்டு சாதி. காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன். நிறைய கதைகள் அப்படி இருக்கு. நிறைய குலதெய்வ கதைகளை போனீங்கன்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால் படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க, இல்லைன்னா ஐயனா வழிபடுறாங்க. ஐயனார், ஐயன், இதுதான் குலதெய்வங்கள். குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள். அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள், வெட்டுப்பட்டு இருப்பார்கள், களத்திலே பலியாகி இருப்பார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது. அப்படி நிறைய தரவுகள் உண்டு. இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது. ஊருக்கெலாம் போயின்னா முனியாண்டி, கருப்புசாமி, மாயவன், இப்படி தான் சாமி. இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர். அவங்களுக்கு இருந்த பேர். அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க, கறி வச்சு கெடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.